உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட்ல இந்தியா 116வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல ஃபின்லாண்டும், 2வது இடத்துல ஐஸ்லாண்டும், 3வது இடத்துல டென்மார்க்கும், 4வது இடத்துல கோஸ்டாரிக்காவும், 5வது இடத்துல ஸ்வீடனும் இருக்கு. இந்த ரிப்போர்ட்ட மார்ச் மாசம் 19ஆம் தேதி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட்ல வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர்ல இருந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. கண்ட்ரியோட கரன்சி வேல்யூவே அடிபட்டு குழம்பி போய் சுத்திட்டு இருக்க பாகிஸ்தான் 104வது இடம். ஆனா வேர்ல்டுல மேஜர் எக்கனாமிக் க்ரோயிங் கண்ட்ரியான இந்தியா 116வது இடம். இது வந்து எப்படி டெஸ்ட் பண்றாங்கன்னா, பிளட் சாம்பிள் எடுத்து இதுல சுகர் பிபி டெஸ்ட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் வேர்ல்டுல எப்படி இந்த மேனுக்கெல்லாம் எப்படி ஹாப்பினஸ் இருக்குன்றத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்லைன்னா அந்த கண்ட்ரியோட ஜிடிபி லெவல், எக்கனாமிக் லெவல், சேஃப்டி லெவல் வச்சுட்டு இவங்க வந்து கால்குலேட் பண்றாங்களோ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. இவங்க வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, ஒரு சிம்பிள் கால் 3000 பேர் செலக்ட் பண்ணி 140 கோடி பேர் இருக்க இந்தியாவுல, ஏங்க உங்களுக்கு 1ல இருந்து 10 நம்பர் கொடுக்குறோம். இதுல நீங்க ஹாப்பியா இருக்கீங்கன்னு கேட்டா, நீங்க 1ல இருந்து 10ல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன யோசிப்பான்? ஹலோ, சொல்லுங்க. ஹாப்பினஸா? பொண்டாட்டி போச்ச முடின்னு போன வேலைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டா, மேனேஜர் திட்டிக்கினே இருக்கான். ஏங்க ஹாப்பினஸே இல்லைங்க, ரெண்டு இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். எவனுக்காச்சு யாருன்னே தெரியாம எவனோ ஒருத்த கால் பண்ணிட்டு நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா, அவனுக்கு அந்த டைம்ல இருக்க டிராபிக், அவன் பொண்டாட்டி திட்டினது, அங்க வேலையில திட்டினது, இப்படின்னு ஏதோ அந்த ஷார்ட் டைம்ல நடக்கிறத அவங்களோட எமோஷன்ஸ் வச்சு அது பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே ஒரு வார் ஜோன் கண்ட்ரியா இருந்தா, தினசரி கூலி வேலைக்கு போறதுக்கே கஷ்டமா இருக்க நேரத்துல எவனா ஒரு அரசியல்வாதி வந்து சண்டை போடுவானா, ஏதாச்சும் நம்ம பொழப்ப பார்க்க முடியுமா இருக்க நேரத்துல, ஒரு நாள் அவனோட வேஜஸ் வந்துட்டாலே அவன் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ன்றது தான் மென்ஷன் பண்ணுவான். இதை வச்சு நீங்க எப்படி கண்ட்ரியில இது ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி, இது ஹாப்பி இல்லாத கண்ட்ரின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்றீங்க? இதை வச்சு நம்ம நாடனும் ரொம்ப டெவலப் ஆன நாடு, எந்த பிரச்சனையுமே இல்ல, எல்லார் வாழ்க்கையும் சரி பண்றதுக்கு கவர்மெண்ட் ஒரு நல்ல ஸ்கீம் இருக்கு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. எல்லாருக்குமே அடிப்படையா எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருக்கு. உலகத்துல எல்லாருமே பிரச்சனை இருக்கும். அதுக்குன்ட்டு வெளிநாடு எல்லாருமே சொர்க்கம் மாதிரியும், நம்ம ஊர் எல்லாமே அப்படியே குப்பை கூல மாதிரியும் நம்ம நினைச்சுக்க கூடாது. இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான இதுன்னு கூட சொல்லிடலாம்.